வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஊராட்சி செயலாளர் போஸ்டிங் பற்றி அப்டேட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அவங்க சைட்லேருந்து ஊராட்சி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் எப்போ வரைக்கும் பெறுதல் சொல்லியிருந்தாங்கன்னா 9/11/2025 வரைக்கும் நவம்பர் 9 வரைக்கும் எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அவங்க சைட்லேருந்து என்ன ப்ராசஸ்னாங்க, பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்தல் அவங்க சைட்லேருந்து கொடுத்தது. ஓகேங்களா, அவங்க சைட்லேருந்து ஒரு PDF கொடுத்துருக்குறாங்க. இது ஆல்ரெடி அவங்க சைட்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்தது. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த PDF நிறைய பேருக்கு கொடுத்தோம். ஓகேங்களா, இந்த PDFல இருக்கிற டீட்டெயில் பார்த்தலாங்க. பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்தல் எத்தனை நாள்னா 5 நாள். ஓகேங்களா, 10/11/2025லேருந்துங்க 24/11/2025 வரைக்கும் பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்தல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்னாங்க, 7 நாள் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுதல். ஓகேங்களா, தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் யார் யாருன்னு சொல்லி பட்டியலிடுறது. ஓகேங்களா, அது 7 நாள் 25/11/2025 to 3/12/2025 வரைக்குங்க. இது தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிட்டு அவங்களுக்கான கால் லெட்டர் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணுறதுங்க. உங்களுக்கு ரிலீஸ் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு கால் லெட்டர் எப்பவும் போல் போஸ்ட் வழியாகவும் சென்ட் பண்ணலாம். இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறுங்க, இல்லாட்டி எல்லாமே ஓவராலாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இல்லாமல் எல்லாமே ஓவராலாக ஆன்லைனில் கூட கொடுத்தலாம். ஓகேங்களா, இது யாராலையும் அவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரலைங்க. இந்த ப்ராசஸ்க்கு அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா நேர்காணல் நடத்துதல். நேர்காணல் எத்தனை நாள்னாங்க, 7 நாள். ஓகேங்களா, 4/12/2025 to 12/12/2025. இதில் கூட 2 நாள் கட் பண்ணி அந்த 2 நாள் உங்களுக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணுறது கூட சென்ட் பண்ணுறதை வச்சு 5 days இன்டர்வியூ அலாட்மெண்ட் மாதிரி கூட நடத்தலாம். ஓகேங்களா, அது யாராலையும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு நேர்காணல் முடிவுகளை தேர்வு முடிவுகளை வெளியிடுதல். அது 2 நாளுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி முடிச்சுருவாங்க. 5/12/2025 to 6/12/2025 இதுக்குள்ளே அவங்க சைட்லேருந்து அப்டேட் வந்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க. பணி நியமன ஆணை வழங்குதல் 1 நாள். ஓகேங்களா, 17/12/2025 அன்னைக்கு உங்களுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்குதல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, மேல்காணும் ஊராட்சி செயலர் நிலையுள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான இணைப்பில் கண்ட மாதிரி விளம்பர படிவத்தின்படி தினசரி நாளிதழ் வெளியிடுமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தகவல் அனுப்பப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் இதில் கொடுத்துருக்குற அப்டேட்டு. இதுபடி தான் மேக்ஸிமம் அவங்க சைட்லேருந்து எல்லா அப்டேட்டும் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருங்க. நிறைய கேண்டிடேட் ஊராட்சி செயலர் போஸ்டிங் அப்ரோச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன ஃபார்மேட்டுன்னு சொல்லி கேட்டுருக்கிறீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கால் லெட்டர் எப்போ ரிசீவ் ஆக சான்ஸ் இருக்குது போஸ்ட் ஆர் இன் வெப்சைட்லினா 25க்கு மேலே வாய்ப்பு இருக்குது. அதே தான் நான் சொன்னேங்க. இந்த மந்த் எண்டிங் இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் படி. ஓகேங்களா, நான் எது சொல்ல இவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் படி சொல்கிறேன். ஓகேங்களா, பார்க்கலாங்க. வந்துச்சுன்னா நம்ம சைட்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நிறைய கேண்டிடேட் தொடர்ந்து எனக்கு மெசேஜ் ஆர் மெயில் எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதனால் இந்த அப்டேட் நம்ம சைட்லேருந்து கொடுத்துருமே. ஆல்ரெடி அதுக்கான நிறைய கண்டென்ட்டுக்கான வீடியோ கொடுத்தோம், ப்ளஸ் இதற்கான அப்டேட்டு கொடுக்கணுமேங்க. அதனால் இந்த அப்டேட் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் OARC டிரைவருக்கு போஸ்டிங் வந்த கால் லட்சம் இதையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. அது வேறு போஸ்டிங், இது வேறு போஸ்டிங். ஓகேங்களா, இது இப்போ தான் அப்ளிகேஷன் முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா, அதனால் இதுக்கான ப்ராசஸ் யாராக இருந்தாலுமே ப்ராசஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் தானுங்க. டக்குன்னு அப்ளிகேஷன் முடிஞ்சோடனே டக்குன்னு ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுக்கு யார் யார் கரெக்டாக இருப்பாங்க, ஏன்னா கம்யூனிட்டி படி எடுக்கணும், ப்ளஸ் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் PSTM எலிஜிபிள் அந்த போஸ்டிங் அந்த இடத்துக்கு போஸ்டிங் இருந்துச்சுன்னா அதுபடி எல்லாமே முன்னுரிமைப்படி எடுக்கும்போது கொஞ்சம் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலே கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்டர்வியூக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்பான்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குங்க. நம்ம சேனலே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம சேனல் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வீடியோஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் லைவ், அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் இருக்குங்க. அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு அடுத்தது செகண்டாக இருக்குங்க ஊராட்சி செயலாளர் போஸ்டிங். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் ஆர் DM பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வரும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கான வீடியோ நீங்கள் அப்கமிங்கில் போட்டுகிட்டே தான் இருப்போம். ஊராட்சி செயலாளர் போஸ்டிங் எப்படி இன்டர்வியூ கொஸ்டின் இருக்குது, நிறையா வீடியோஸ் போட்டிருக்கிறோம். எல்லாத்தையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்கமிங்ஸ்லேயே வீடியோ வருங்க. நம்ம ஆல்ரெடி போட்ட எல்லா PDFையும் நான் வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த 1 or 2 டேஸில் A to Z எல்லா அப்டேட்டும் அதில் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் தேவைப்படுச்சுன்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோ. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க. மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க.